நமது ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 31 வசனங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 21 முதல் 31 வசனங்கள். தியான வசனம் 31ஆம் வசனம். கலாத்தியர் 4:31. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவருக்கே பிள்ளைகளாயிருக்கிறோம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு நாங்கள் இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்புகிறோம். ரோம அரசாட்சியின் காலத்தில் பாம்பி என்னும் ரோம போர் வீரன் ஒருவன் எருசலேமின் மீது படையெடுக்கிறான். படையெடுத்து அங்குள்ள யூதர்கள் அனைவரையும் தோற்கடித்துவிட்டு அநேகரை கைதிகளாக்கி அடிமைகளாக்கி ரோமாபுரிக்கு கொண்டு போனான். அங்கே அவர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டனர். சுயாதீனராக இருந்த அவர்கள் எந்த அளவிற்கு துக்கமடைந்து வேதனைப்பட்டிருப்பார்கள் என்பதை நீங்களும் நானும் யூகித்து கொள்ள வேண்டும். சிறிது காலத்திற்குள் அவர்களுக்கு பூரணமான ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டது. அவர்களது சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. காரணம் என்ன? இனி அடிமைத்தனம் இல்லை. அடிமைத்தனத்தினின்று விடுதலை, பூரணமான விடுதலை, பூரணமான சுயாதீனம். இப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் உற்று நோக்குவோம். நீங்கள் நானும் இன்று அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா, சுயாதீனர்களாக இருக்கிறோமா? நாம் அடிமைகளாக வேதனைப்பட்டு உழன்று கொண்டு இருக்கிறோமா, விடுவிக்கப்பட்டு தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோமா? இதை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக அடிமைத்தனம். பரிசுத்த யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் ஆண்டவர், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஜெயமடைந்த நாடு ஜெயிக்கப்பட்ட நாட்டை அடிமைகளாக்கி ஆளுகை செய்வதை நாம் அறிவோம். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள். பாவத்தாலே ஜெயிக்கப்பட்டு ஆளுகை செய்யப்படுகிறவன் பாவத்துக்கு அடிமை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பின்பு ஏன் மனிதன் இந்த அடிமைத்தனத்தின் கொடூரத்தை உணர்கிறதில்லை? வாயுமண்டலத்தில் குடியிருக்கும் நாம் வாயுவின் பாரத்தை உணர்கிறதில்லை. தண்ணீருக்கடியிலே வாழுகின்ற மீன் தண்ணீரின் பாரத்தை உணர்கிறதில்லை. அப்படியே பாவத்திலேயே மூழ்கி வசிக்கும் மனிதன் அந்த பாவத்தினுடைய அகோரத்தை உணர்வதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார். நீ பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறாயா? உனக்கு பாவ உணர்வு உண்டா? ஆபிரகாமுக்கு ஒரு தெய்வீக சத்தம் உண்டாகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவனின் மகன் சுயாதீனமுள்ளவளுடைய குமாரனோடே சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவனையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. அடிமையானவளையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்பதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஏன் தள்ள வேண்டும்? வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு தீங்கு நேரிடாததற்காக. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு எந்த விதமான கேடுபாடும் நேரிடக்கூடாது என்பதற்காக அடிமையானவனையும் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் தள்ளிவிட வேண்டும் என்பது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பாவ அடிமைத்தனத்தை வெறுத்து தள்ளு. இல்லை என்றால் உன் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இடைஞ்சல் தான் ஏற்படும். உனக்கு எது விருப்பம்? பாவ அடிமைத்தனமா அல்லது ஆவிக்குரிய ஜீவியமா? யோசித்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நாம் பாவத்திற்கு அடிமைகளாகவும் அதே வேளையிலே நான்
என் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை உலகிற்கு ஒரு மாய்மாலமாக நான் காட்டிக்கொண்டிருக்கிறேன். இரு நினைவுகளாலே குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறேன். இன்று தீர்மானிப்போம், நான் என் ஆண்டவருக்கு மாத்திரம் சொந்தமாய் இருக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவனாய் நான் இருப்பேன் என்றால், பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நான் இப்பொழுது தேவனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தும் ஒரு மகனாக மகளாக நான் இருக்கிறேன். யோசித்துக்கொள், பாவ அடிமைத்தனமா அல்லது ஆவிக்குரிய ஜீவியமா? என் ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக்கொண்டாரே, நான் இன்னும் பாவத்தில் இருப்பேன் என்றால் என் ஆண்டவர் என்னை பரிதாபத்தோடு பார்க்கிறார். நீயும் நானும் ஆண்டவரை சிலுவையில் அடிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆம், அடிமையானவன். பாவம் உன் வாழ்க்கையிலே குடிகொண்டு எந்த பாவத்தை நீ விட்டு வந்தாயோ, எந்த பாவத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டவனாய் வந்தாயோ, எந்த பாவத்தை ஆண்டவருடைய பலிபீடத்திலே நீ தகனித்து வந்தாயோ, திரும்ப அதை ஓடி சென்று எடுத்துக்கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறாயோ, தேவப்பிள்ளையே கவனமாயிருப்போம். ஆபிரகாமுடைய மனதில் தன்னுடைய மாம்ச சம்பந்தமுள்ள புத்திரனை எவ்வாறு அகற்றுவது என்ற எண்ணம் அவனிடத்திலே உண்டாகிறது. நாம் இம்மட்டும் நேசித்து வந்ததும் நம்முடைய மாம்சத்தோடு சம்பந்தமுள்ளதுமான பாவ கிரியைகளை வெறுப்பது என்றால் ஆரம்பத்தில் கடினமாகத்தான் தோன்றலாம். திரும்பவும் ஆபிரகாமை நோக்குவோம். தன்னுடைய மனதில் உண்டான எண்ணத்தை தகர்த்து ஆண்டவருடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் அகற்றுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய நிலைமை என்ன? உன்னுடைய சுயமதியை, அதாவது சுய ஞானத்தை, சுய சித்தத்தை, சுய பலத்தை சார்ந்து நீ ஜீவிக்கிறாயோ? வேண்டாம். இன்றே தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவ அடிமைத்தனத்தை வெறுத்து தள்ளும்படியாய் ஆண்டவருடைய பாத தண்டையில் ஓடி வருவோம். தன்னுடைய பாவங்களை உணர்ந்து வெறுத்து தள்ளிய நினிவே அழிவுக்கு நேராக தப்பியது. தன்னுடைய பாவத்தை முற்றிலும் நேசித்த சோதோமோ கொமோராவுமோ அழிவுக்குட்பட்டது என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறது. உன்னுடைய ஆத்துமாவுக்கு அழிவை உண்டு பண்ணும் பாவ அடிமைத்தனத்தை நேசிக்கிறாயா அல்லது வெறுக்கிறாயா? இப்பொழுதே அதை தீர்மானித்துக்கொள். இரண்டாவதாக சுயாதீனம் என்பது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைவதே சுயாதீனம். அடிமை பிடியிலிருந்து, கட்டுகளிலிருந்து, என்னை கட்டி போட்டிருக்கின்ற பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நான் விடுதலை பெறுவது தான் சுயாதீனம். அடிமையானவன் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெறுத்த போதிலும் அதிலிருந்து தான் விடுதலை அடையும் வழிவகைகள் இல்லாவிடில் எந்த பயனும் இல்லை. அவன் சுயாதீனத்தை அடையவும் ஏதாவது ஒரு மார்க்கத்தை காண முயற்சிப்பது அவசியம். அப்படியே பாவ அடிமைத்தனத்தை வெறுக்கிறவன் அதிலிருந்து விடுதலை அடையும் வழியையும் தேட வேண்டியது மிக மிக அவசியம். இந்த விடுதலை அளிக்கக்கூடியவர் யார்? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த யோவான் 8:36 குறிப்பிடுகிறார். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தினின்று விடுதலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்பதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய அனுபவ சாட்சியாக இதை எடுத்துரைக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுலுக்கு மாத்திரமல்ல, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த அனுபவம் மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விசேஷமான விடுதலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆசிப்பது மிக அவசியமாக இருக்கிறது. என்னுடைய அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த விசேஷமான விடுதலை உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ஆசிக்கிறாயா? நாட்டமும் தேட்டமும் உடையவனாக இருக்கிறாயா? பண்டித ரமாபாய் என்னும் அம்மையார் ஒரு பிராமண விதவை ஜாதி கட்டுப்பாட்டுக்கு அடிமைப்பட்டிருந்தனர். அந்த ஜீவியம் அவர்களுக்கு கசப்பாக இருந்தது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதோ அவர்களுடைய சந்தோஷம் கரை காணாதிருந்தது. ஏன்? அவர்களை ஜாதி கட்டுப்பாடு என்ற ஒரு அடிமைத்தனம் அவர்களை கட்டி போட்டிருந்தது. இன்று அந்த ஜாதி கட்டுப்பாடாகிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். பாவத்திலே நிலைத்திருக்கிறவனே, பாவத்திலே நிலைத்திருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை உனக்கு கசப்பாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் கிடைக்கும் விடுதலையே உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் கொடுக்கும். உன்னை ஆளுபவராக அவரை நீ ஏற்றுக்கொள்ள உனக்கு என்ன தாமதம்? ஏன் நீ இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறாய்? நீ கிறிஸ்தவ இல்லத்திலே இருக்கிறாய், கிறிஸ்தவ பண்புகள் நிறைந்த ஒரு சமுதாயத்திலே இருக்கிறாய். ஆனாலும் தனிப்பட்ட வாழ்விலே உன்னை ஆளுபவராக அவரை ஏற்றுக்கொள்ள உனக்கு என்ன கஷ்டமாக இருக்கிறது? செபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அடிமைப்பட்டிருக்கும் பாவத்தை வெறுத்து தள்ள எங்களுக்கு பலன் தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மாத்திரமே எங்களுக்கு அதிகாரியாக, ஆளுநராக, அதிபராக, ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆளுகைக்கு எங்களுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுத்து உம்முடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பணி செய்வது, உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதே ஆனந்தம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையே ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையாக வாசிக்க தகுந்த நிருபமாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் பலன் தார். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.